கங்காதரா சிவசங்கரா கங்காதரா சிவசங்கரா. இப்போ நம்ம திருவாசகத்தில் திரு அம்மானை அப்படின்ற பகுதியில் இருக்கிறோம். அதில் திருவையாற்றில் எழுந்தருளி இருக்கிறவனை பாடுவோம் அப்படின்னு அந்த 13வது பாடல் திருவம்மானை பாடல் நம்மளுக்கு சொல்லிட்டு அடுத்து 14வது பாடலை பார்க்கலாம். ஆணையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறப்பாய் பிறந்திறந்து எய்த்தேனை ஊனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து இனிய கோளவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கடலே பாடுதும் காணம்மானே. அப்போ சுவாமி ஆணையாய் கீடமாய் மானுடராய், சுவாமி என்னென்ன உயிர்களை எவ்வளவு விதமாக படைச்சிருக்காரு, எத்தனை வகை, அதெல்லாம் பிறந்து இறந்து அழுத்து போட என்ன இந்த மானுட பிறவியில் அருள் தாகத்துக்கு உட்படுத்தியிருக்கார். அதாவது நீ பேர் அந்த பசியிலேயே அருட்பசி ஒரு பெரிய வசதியான ஒரு விஷயம், அதில் இப்போ என்ன உட்படுத்தியிருக்கார், என் வினையை களைஞ்சிருக்கார், அமிர்த ஸ்வரூப ஆனந்தத்தை வழங்கி என்ன உன்னுடைய தொண்டனாக்கியிருக்கியப்பா, அத்தகைய மேலோனான உன்னுடைய திருவடியை போற்றுவோம் அப்படின்னு இந்த திருவம்மானை பாடல் சொல்கிறது. அடுத்த பாடல், சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோள் நெறித்திட்டு எச்சன் தலை அறிந்து அந்தரமே செல்லும் அலர் கதிரோன் பல் தகர்த்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஒட்டுகந்து செம்தார் பொழில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதும் காணம்மானே. அப்போது தக்ஷ பிரஜாபதியின் யாகத்தில் சந்திரனை நிலத்தில் தேய்ச்சுட்டார் சுவாமி, இந்திரன் தோலை நெரிச்சார். அதாவது யாரெல்லாம் தன்னை அவமானப்படுத்தின அந்த யாகத்தில் கலந்துட்டாங்களோ அதெல்லாம் அவளெல்லாம் சுவாமி தண்டித்தார் சிவபெருமான். அப்படி சந்திரனை நிலத்தில் தேய்ச்சார், இந்திரனை தோளில் நெரிச்சார், யாகக்கர்த்தாவான இந்த தக்ஷனுடைய சிரசை அறுத்தார், ஆகாயத்தில் போகிற பரந்த கிரணங்களுடைய சூரியனோட பல்ல உடைச்சார், மற்ற தேவர்களை வெவ்வேறு திக்கங்களை சிதறடிச்சார். அவள் ஓடுறதை பார்த்து நீ மகிழ்ந்தியப்பா, இந்திரனை தோள் நெறித்திட்டு யட்சன் தலை அறிந்து. அப்போ பூஞ்சோலைகள் சூழப்பட்ட அந்த தென்னன் பெருந்துரையான் அணிஞ்சுள்ள மந்தார மலையை புகழ்ந்து பாடுவோம். அப்போது இதில் என்னென்னா, தக்ஷ பிரஜாபனுடைய யாகத்தில் சிவனுக்கு அழைப்பில்லாத வந்த மற்ற தேவர்களுக்கு சிவனால் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீம்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அறியா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலர்கொன்றை சேவகனார் சீரொளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல் உயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதும் காணம்மானே. என்னோட அமைப்பு இருக்கே, என்னுடைய இந்த ஊன் உடல் அமைப்பு பூரா அந்த சிவனார்கிட்டேருந்து வந்தது, அது சிவபெருமான்கிட்டேருந்து வந்தது தான். என்னுள்ள ஆனந்தமாக அவன் வீற்றிருந்து முக்தி மார்க்கத்தையும் காட்டி அருளிருக்கான். பேரறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவனே ஆனா அறிவாய், எல்லா உயிருக்கும் அவன் தான் இறைவனாக இருக்கான், அவனை நம்ம பாடுவோம். பல்லுயிர்க்கும் கோணாகி நின்றவ அரசனாக இருக்கக்கூடிய அவனை நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த பாடல், சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோள் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய் குறுகுவேன் உள்வுருகி தேடுவேன் தேடி சிவன் கடலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனல் ஏந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம்மானே. அப்போ பொலிவான கொன்றை மாலையை சூடுவேன், நான் சிவபெருமானுடைய திரண்ட தோள்களை நான் தழுவிப்பேன், புணர்ந்து மயங்கி நின்று பிணங்குவேன், அந்த சிவனோடையே இணங்கி போவேன், சிவந்த வாய்க்கு மனம் உருகி போவேன், மன உருக்கத்தோடு அவன் தேடுவேன், அவன் கடலையே சிந்தித்து சிந்தனை செய்வேன், சிவன் கடலையே சிந்திப்பேன், சிவபெருமானுடைய திருவடியே சிந்தனை செய்வேன், வாட்டம் அடைவேன், மீண்டும் மகிழ்ச்சி அடைவேன், தீய கையில் ஏந்தி ஆடுற சிவபெருமானுடைய திருவடியை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறது இந்த 17ஆம் பாடல். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.